ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து நான் 100 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதில் நான் ஒரு 50 கிராம், அதாவது வெந்துருச்சு, பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் ஒரு 50 கிராம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு அது எதுக்குன்றது பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் வந்து நான் அரைக்கீரை நல்லா இப்போ ஸ்டாண்டு வச்சு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த பக்கம் போய் அலம்புனது வச்சதெல்லாம் அங்கே வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே இடம் ரொம்ப சின்ன இடங்கிறனால ஸ்டாண்டு வச்சு எடுக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்குது. ஆனால் வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. அதனால் எதுவுமே எடுத்தோன்னே வராது இல்லையா, போக போக தான் நம்ம அதை கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நானும் டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், கற்றுக்கிட்டே தான் இருக்கோன்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி கீரை, தக்காளி, பாசிப்பருப்பு இந்த பக்கம் வேகட்டும். யாருக்குமே இந்த 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 எந்த ஒரு வேலையிலையுமே முடிவுங்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நம்ம அதை தேடி அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே தான் இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் நானும். இங்கே பாருங்கள், கீரை வந்து ஒரு கால் வாசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தோடனே நம்ம கீரையை வந்து எடுத்துருவோம். கீரை ரொம்ப வேக வேண்டாம், ஏன்னா நான் மிக்சியில் தான் போட போகிறேன். இந்த பக்கம் பாருங்கள், நான் குக்கரில் கேரட்டு, முட்டைக்கோஸு எல்லாமே அலம்பி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரே ஒரு விசில் நம்ம விட்டுக்குவோம். ஏன்னா நம்ம வதக்குனோம்னா கலர் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நீங்கள் எந்த காய்கறியுமே வதக்குனீங்கன்னா கலர் மாறிடும், வேக வச்சா சத்து போயிடும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும்னா, வதக்கிற காயை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு விசில் விட்டோம்னா கலர் மாறவே மாறாது குக்கரில் வேக வைக்கிறது. ஆனால் என்னை கேட்டால் நான் முன்னாடிலாம் எப்பயுமே காய் வதக்க தான் செய்வேன். ஆனால் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டைமிங்கும் கொஞ்சம் மிச்சமாகும், கேஸ் பொருளும் மிச்சமாக, கேஸ் எரிபொருளும் கொஞ்சம் மிச்சமாகும். இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடில் கேஸ் நல்லா தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம எதெல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முடியும் அதெல்லாம் சிக்கனம் பண்ணலாம் இல்லையா. அது சிக்கனம் மட்டும்தான், கஞ்சத்தனம் கிடையாது. வேலையும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ரெண்டாவது நம்ம வீடியோலாம் எடுக்கிறனால. இங்கே பாருங்கள், நான் முட்டைக்கோஸ் கேரட்டை போட்டு சும்மா ஒரு பாதி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதை அப்பப்போ நீங்கள் எடுத்து கிண்டி கொடுத்துருங்க. ஏன்னா தண்ணி வந்து நான் முட்டைக்கோஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன். ஏன்னா சத்து போயிடும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வடித்தோன்னா எந்த காய்கறிக்குமே சத்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அளவாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கீரை வெந்துருச்சு. ஏன்னா அந்த பக்கம் வைக்கிறது எனக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது, வீடியோவில் வந்து தெரியலை. அதனால் கீரையை இந்த அடுப்பில் மாற்றிட்டு, ஏன்னா இருக்கிற இடம் கொஞ்சம் போல் இடம் தான், அதில் தான் நான் ஸ்டாண்டு வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இப்போ முட்டைக்கோஸும் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முட்டைக்கோஸ் வந்து 3/4 வேக்காடு நீங்கள் வெந்தாலே போகும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் ரொம்ப வெந்துருச்சுன்னா அந்த தண்ணி வற்றவே வற்றாது. நீங்கள் என்ன வதக்குனாலும் முட்டைக்கோஸ் தண்ணி நிறையா ஊற்றி வேக வச்சிங்கன்னா முட்டைக்கோஸில் தண்ணி வற்றவே வற்றாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதனால் அளவாக வச்சுக்கோங்க. அதுக்கு நான் தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு. இப்போ நான் அந்த சட்டி வச்சு கீரைக்கு தாளிச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம தாளிப்புக்கெல்லாம் ஃபஸ்ட்டே இந்த வடச்சட்டி வைக்கும் போதே நம்ம தாளிப்பு எடுத்துக்குவோம். இப்போ அதுக்கு கடுகு, ஜீரகம், வரமிளகாய் எல்லாம் தாளித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம கீரை வந்து உடனே நம்ம மிக்சியில் போட முடியாது. உங்களுக்கு மிக்சியில் சூடாக போட்டிங்கன்னா தெறிக்கும், அதனால் மிக்சியும் கெட்டு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் கீரை வந்து கொஞ்சம் ஆறட்டும். இங்கே பாருங்கள், ரொம்ப அளவு தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன். நிறம் மாறவே மாறாது. நீங்கள் சாஸ்லேயே பார்த்துருந்துருப்பீங்க அந்த முட்டைக்கோஸோடைய கலரை. நான் வதக்குனேன்னா கொஞ்சம் கலர் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது நீங்கள் வரமிளகா போட்டிங்கன்னா கலர் மாறும். முட்டைக்கோஸுக்கு கேரட்டு கூட மாறாது. முட்டைக்கோஸுக்கு இந்த மாதிரி காய்கறிக்கெலாம், புடலங்காய்க்கெலாம் போட்டிங்கன்னா, வரமிளகா போட்டிங்கன்னா அது வந்து இதாகிடும். நீங்கள் அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, பச்சை மிளகா போடலாம் புடலங்காய்க்கு. பொதுவாகவே பச்சை காய்கறிக்கு வந்து பச்சை மிளகா போடக்கூடாதுமாங்க. ஏன்னா அதுக்கு தெரியாது, நம்ம பாட்டில் பச்சை மிளகாயை கடிச்சிருவாங்க பிள்ளைங்க. அப்படிங்கிறனால தான் வரமிளகா போடுவோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ தாளித்து போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக, கலர் லுக்குக்காகவும் தான் நான் அந்த பச்சை மிளகா போடுறேன். இந்த ஒரு பச்சை மிளகாயிலே உங்களுக்கு காரம் இருக்கும். ஏன்னா முட்டைக்கோஸுக்கெலாம் நம்ம நிறைய காரம் போடணுங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா அப்படியே பரட்டி எடுத்துகிட்டு மிக்சியில், அதுக்கப்புறம் அந்த கீரை எனக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். சமையல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அந்த என்ன சொல்கிறது, அந்த எண்ணங்கள் தான் என்னை இந்த யூடியூப் ஆரம்பித்ததே. ஓகே, நம்ம ஏன் நம்ம வீட்டில் பண்ணுற சமையலை நம்ம போடக்கூடாது அப்படின்னு திரும்பவும் சொல்லுவேன். நான் வீடியோக்காக இந்த 2 காய்கறி இந்த மாதிரி நான் சமையலே பண்ணுறது கிடையாது. நான் எப்போயும் ரெகுலராக நான் என்ன பண்ணுவேனோ அதுதான் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். எக்ஸ்ட்ரா வீடியோக்காகலாம் நான் எதுவுமே இன்றைக்கி வரையும் செஞ்சதில்லை. இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் அப்பப்பா பார்க்கும்போதே பொழுன்னு அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே அந்த முல்லைப்பூ இருக்குள்ள அந்த மாதிரி இருக்குது.
இப்போ இந்த பக்கம் அதே வடைச்சட்டி தான் அலம்பி அலம்பி வைக்கிறேன். ஒரே வடைச்சட்டியில் தான் பண்ணுவேன் நான். கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் விட்டு 2 வரமிளகா. கீரைக்கு தான் தாளிக்கிறேன். அப்போ முட்டைக்கோஸுக்கு தாளித்தேன், இப்போ கீரைக்கு தாளிக்கிறேன். இதை இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எனக்கு அந்த அடுப்பில் பண்ணாலும் வீடியோவில் கவர் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் உள்ள அடுப்புலையும் செஞ்சாலும் கவர் ஆக மாட்டேங்குது. அதனால தான் வேக வைக்கிற ஐட்டத்தெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு தாளிக்கிற ஐட்டத்தெல்லாம் அந்த அந்த சின்ன அடுப்பில் வைக்கிறேன். இதுக்கு வந்து சூப்பராக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது வெண்டைக்காய் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் சூப்பராக இருக்கும், அந்த மணமாக இருக்கும் நல்லா. இப்போ பாருங்கள், நான் வெறுமனை வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. நீங்கள் வத்த குழம்பு இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் வைக்கும்போது வெண்டைக்காயை கொஞ்சம் நீளமாக நறுக்கிக்கிங்க. பொடியாக நறுக்குனிங்கன்னா அது குழஞ்சி போயிடும். சொல்லுவேன் இல்லையா, ஒவ்வொரு வீடியோலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். பாதி பேர் செய்வாங்க, பாதி பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து குழம்பு கொதிக்கும் போது போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வெண்டைக்காய் உருவமே தெரியாமல் குழஞ்சி போயிடும். இப்போ அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்குறேன்னா வெறும் நாளில் தான் அதெல்லாம் சேர்க்க முடியும். குருவாரம், ஏகாதசி, துவாதசி அதெல்லாம் சேர்க்க முடியாது. அது ரெண்டாவது இப்போ இந்த ஆகஸ்ட்லேருந்து எப்போயுமே ஜூலையிலேயே ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ், பண்டிகைலாம் எங்களுக்கு. இப்போ கடுகு வெந்தயம்லாம் போட்டாச்சு. இப்போ ஆகஸ்ட்டில் தான் எங்களுக்கு ஆரம்பமே ஆகுது. ஆகஸ்ட்டு 3ஆம் தேதியிலேருந்து தான் பண்டிகையே ஆரம்பமாகுது. அதனால் வேலைகளும் நிறையா இருக்குது. பண்டிகை நாள் வந்து அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்க்கவே முடியாது. ஏன்னா 2 நாள் கேப் இருக்கும், அடுத்து பண்டிகை வந்துடும். அடுத்து 2 நாள் கேப் இருக்கும், பண்டிகை வந்துடும். அப்போ நம்ம எதுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு அப்புறம் 1 மாதம் வெங்காயமே நான் சேர்க்காத சூழ்நிலை தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறனால தான் இப்போ எல்லாம் அடிக்கடி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்குற மாதிரி வருது. இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி நல்லா வதக்கியாச்சு தாளிப்பு கொடுத்து. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு 3/4 வதங்கினோடனே நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போது நான் அந்த ஸ்டாண்டு வைக்கிறனால அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஏற்றாப்படி அந்த நான் கூட கேப்ப ரொட்டி போடும்போது கட் பண்ணியிருப்பேன்ல, வெங்காயம் கட் பண்ணியிருப்பேன்ல, அந்த இடத்துல வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி புளி 4 தடவை 5 தடவை வடிகட்டி எடுத்து வச்சுக்குவேன். அது இன்றைக்கி வடிகட்டினேன்னா நாளைக்கு இருந்தால் அது ரசம் கூட கொஞ்சம் போல் மீந்துச்சுன்னா கூட நாளைக்கு ரசம் வச்சுக்குவேன். அதே மாதிரி தான் பருப்பும் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் போடுற பருப்பு சாம்பார் வச்சேன்னா அதில் துளியோண்டு 2 கரண்டி எடுத்து வச்சுருவேன். மறுநாள் அந்த புளி தண்ணி இருக்கும், பருப்பு இருக்கும், ரசம் வச்சுப்பேன். இப்படி தான் ஐடியா பண்ணி நான் சமையல் பண்ணுறது. அது ரொம்ப ஈஸியான கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே உதவும். இதுக்கு நான் சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மறுநாள் காலையில் வந்து டக்குன்னு ஓகே பருப்பு தண்ணி இருக்குது, ரசம் இது பருப்பு தண்ணியும் புளி தண்ணி இருக்குது, ரசம் வச்சிடலாம், அதை கூட்டு வச்சா முடிஞ்சு போச்சு இல்லையா. இதுக்கு சாம்பார் பொடி 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி. நல்லாயிருக்கும், கலருக்கும் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி. நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னு எனக்கே ஒவ்வொரு நினப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாராவது கமெண்டில் சொல்லுங்கள், நான் பேசுகிறது நிதானமாக உங்களுக்கு புரியுதா, இல்லை அவசரமாக பேசுகிறேன்னா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோ, அதெல்லாம் எனக்கு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் பேச தான் எனக்கு அடுத்தடுத்து சொல்ல தான் எனக்கு அடுத்து எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தோணும். நம்ம அதை குறைகளாக நான் எடுத்துக்க மாட்டேன். குறைகளாக இருந்து சொல்கிறவங்ககிட்ட குறைகளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பான முறையில் அது எடுத்துப்பேன். இது வந்து வதக்கி வச்சோம் இல்லையா, 3/4 கொதிச்சிருச்சு இந்த குழம்பு. இப்போ நீங்கள் இந்த வெண்டைக்காயை சேர்த்திங்கன்னா வெண்டைக்காய் கரையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம். நல்லா அந்த கருப்பு கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரௌனிஸாக வெண்டைக்காயில் வரும்போது நீங்கள் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கீரை ஆறிடுச்சு. இதில் உப்பு போட்டு நம்ம 2 தடவை, ஏன்னா சின்ன ஜாரில் தான் போடுவேன். ஏன்னா சின்ன ஜாரில் ஒரே ஒரு அந்த பல்ஸ் மோடில் தான் போடணும். நீங்கள் ரொம்ப சுத்த விட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே கொலன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சியில் போடுறீங்க பாருங்கள், நல்லா இருக்கா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா. ஏன்னா நம்ம முன்னாடிலாம் மத்தில் வச்சு கடைவோம். எனக்கு இப்போ கை சரியில்லாதனால என்னால் கடைய முடியல ஃப்ரெண்ட்ஸ். நானுமே இது ரொம்ப டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நான் டெய்லி என்னோடய ரொட்டீன் வேலையை நான் பார்க்குறேன். நம்ம அப்படியே படுத்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வாரம் படுத்தனாலே நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து வத்த குழம்புக்கு தேங்காய் போட மாட்டேன். இது புளிக்குழம்பு. நல்லா ஒரு 5 பத்தை வரையும் போட்டு அரைச்சிட்டேன். பத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டு அரைச்சி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இப்போ நான் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் அந்த வத்த குழம்பு, புளிக்குழம்பு,
அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கும்போது ரசம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த ரொம்ப போடுறதில்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தான் கண்ணை மட்டும் தான் காமிக்க போகிறோம், கையை மட்டும் தான் காமிக்க போகிறோம். அப்படின்னா கண்ணை மட்டும்னா சும்மா பார்த்துட்டு கொஞ்சம் போல் கையில் போடுறது தான். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டு வச்சு பாருங்களேன். வத்த குழம்புக்கு ரொம்ப எடுத்து கொடுக்கும். வத்த குழம்புக்கு நீங்கள் வெல்லம் போட்டால் மட்டும்தான் எடுத்து கொடுக்கும் அந்த குழம்பு. புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் பெருங்காய பொடியும் போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிச்சா போதும். அந்த பக்கம் நான் சாதமும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என் வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. லாங் வீடியோ தான் ரொம்ப போக மாட்டேங்குது, ஷார்ட்ஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான். இங்கே பாருங்கள், இப்போ குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வாசனை ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழம்பு ஒவ்வொரு குழம்பு வைக்கும்போதெல்லாம் வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ அதை நம்ம இறக்கி மாற்றிக்கலாம். சாதமும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான சமையல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபைனல் பார்த்துருவோம். சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி விட்ட புளிக்குழம்பு. இந்த பக்கம் ஒரு சூப்பரான, இங்கே பாருங்கள், கலர் மாறாத ஒரு முட்டைக்கோஸ். இந்த பக்கம் கீரை மசியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.